நமஸ்காரம். இப்போதெல்லாம் மென்டல் ஹெல்த் பத்தி நிறைய பேசுகிறார்கள். மைண்ட், அதாவது மனம். மென்டல் ஹெல்த் மைண்டுன்னு சொன்னவுடன் உடனே நம்முடைய நோக்கமோ கையோ தலைப்பக்கம் செல்ல வேண்டாம். அது அங்கே இல்லை. தலைக்குள் இருப்பது மூளை. பிரெயின் ஹெல்த் என்று யாரும் சொல்லவில்லை. மென்டல் ஹெல்த், மைண்ட், அதுதான் மனம். மனோபலம், மனோதைரியம் அது இருந்து விட்டால் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்க போகிறது. எந்த கோணத்தில் பார்த்தாலும் எல்லாரும் இதை சொல்லிவிடுகிறோம். பிபி கூட இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்துக் கொள்ளுங்கள். அசிடிட்டி அதிகமாக இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்துக் கொள்ளுங்கள். சுகர் கூடுகிறது, ஸ்ட்ரெஸ்ஸை மாற்றிக் கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் ஒரே பதில். எந்த தவறான பழக்கங்கள் வேண்டாம், அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் இருந்தால் விட்டுவிடுங்கள். உடற்பயிற்சி இல்லாவிட்டால் உடற்பயிற்சி செய்யுங்கள். இதெல்லாம் நேரே புரியக்கூடிய விஷயங்கள். வெறுமே உட்கார்ந்து இருக்காதே, உடற்பயிற்சி செய். ஜங்க் ஃபுட் சாப்பிடாதே, நிறுத்து. தீய பழக்கங்களுக்கு ஆளாகாதே, நிறுத்து. இதெல்லாம் புரியும். கோபப்படாதே, ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்காதே, கவலைப்படாதே. இதெல்லாம் அவ்வளவு சுலபமானதா? ஏற்கனவே சொன்னதெல்லாம் ரொம்ப கான்கிரீட்டா, பிசிக்கல், தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. புகைக்கு பிடிக்க கூடாது என்றால் நிறுத்துங்கள், குடிக்க கூடாது என்றால் நிறுத்துங்கள், தெரிகிறது. அது கஷ்டமாக இருக்கட்டும், ஆனாலும் சாப்பிடுகிறோம், சாப்பிடக்கூடாது தெரிகிறது. அதேபோல் கோபப்படுகிறோம், கோபப்படக்கூடாது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, ஒரே டென்ஷன், படாதே என்றால் எப்படி? லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலே இந்த வியாதியை குணப்படுத்தி விடலாம் சொல்லிவிடுகிறார்கள். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்றால் வாக்கிங் போங்கோ, ஜாகிங் போங்கோ, யோகம், தியானம் செய்யுங்கள், அதெல்லாம் சொல்லிவிடலாம். சாப்பாட்டை குறைவாக சாப்பிடுங்கள், தேவையான அளவு சாப்பிடுங்கள். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை மாற்றுங்கள்னு சொல்லுகிறார்கள். அதற்கு மட்டும் இதை போல் நேரே பதில் சொல்ல இயலாது. ஸ்ட்ரெஸ் என்பது என்னது? எனக்கு பிடித்த ஒன்றை செய்து கொண்டிருக்கும் போது யாரும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவதில்லை. ஒன்று எனக்கு போரும்னு தோணுகிறது, ஆனால் மேலும் மேலும் அதையே பண்ண வேண்டி வந்தால் அதுதான் ஸ்ட்ரெஸ். இரவு 11 மணி வரைக்கும் வேலை செய்ய சொல்லுகிறார்கள். காலை 9 மணிக்கு லாகின் பண்ணுகிறேன். முடிக்கும் நேரமே தெரியவில்லை என்றால், இவருக்கே ராத்திரி 10 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் வேலை பார்க்கணுங்கிற விருப்பம் இருப்பவராக இருந்தால் அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. எனக்கு 5:30 6 மணிக்கு முடித்துவிட்டு குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்று இருக்கும்போது அது இயலாது, 11 மணி வரைக்கும் செய் என்றால் தான் ஸ்ட்ரெஸ். இது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ். மற்றொன்று பியர் பிரஷர்னு சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட வீடு வாங்க வேண்டும், இப்படிப்பட்ட கார் வாங்க வேண்டும், இன்ன பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படிக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம உறவுக்காரர்கள், நண்பர்கள், இவர்களுடைய சர்க்கிளில் நமக்கு கொடுக்கப்படுகிற பிரஷர். அதிலும் பாருங்கள், இதெல்லாம் எளிதில் பண்ண முடிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குமா? ஓஹோன்னு பிள்ளை படிக்கிறான், எந்த காலேஜிலும் சீட்டு கிடைத்துவிடும், ஸ்ட்ரெஸ் இல்லை. நல்ல பண வசதி இருக்கிறது, எந்த ஸ்கூல்ல வேணா சேர்க்க முடியும், ஸ்ட்ரெஸ் இல்லை. எது இயலுமோ அங்கு ஸ்ட்ரெஸ் வராது. எது நம்மால் இயலாதோ ஆனால் பண்ணியாக வேண்டுமோ அங்கதான் ஸ்ட்ரெஸ்.
அதே போல எனக்கு கேட்க பிடித்தது, பேச பிடித்தவர்கள், இவர்களோட பேசிக் கொண்டிருந்தால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வராது. ஆனால் வீட்டில் ஏதோ சண்டை, சரிவர ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளவில்லை. இவள் சொன்னால் அவருக்கு பிடிக்கவில்லை, அவர் சொன்னால் இவளுக்கு பிடிக்கவில்லை, மாற்றி மாற்றி பேசுகிறார்கள், முடிவுக்கே வரவில்லை. இதுதான் ஸ்ட்ரெஸ். அதனால் அதிக உழைப்பு ஸ்ட்ரெஸ் நினைத்து விட வேண்டாம். என்னால் இயலாததை செய்ய சொன்னாலோ, பிரஷர் இருந்தாலோ, பிடிக்காத போது அதிக நேரம் வேலை செய்ய வேண்டும் என்றாலோ அது ஸ்ட்ரெஸ்ஸில் போய் முடிந்துவிடும். இதை மாற்ற என்ன செய்ய? ஒரு பக்கம் ஞானம் வேணும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தெரிந்து கொள்ளுகிற பெரிய அறிவு வேண்டும், ஆன்மீக அறிவு வேண்டும். ஞானம்தான் இது எல்லாவற்றுக்கும் ஒரே பதில். இது ஒன்று. இரண்டாவது, நினைத்ததையெல்லாம் அடைந்தாக வேண்டும், அந்த எண்ணம் போக வேண்டும். யாரோ ஒருத்தர் பெரிய வீடு வைத்திருக்கிறார் என்பதற்காக நான் அப்படி கட்ட வேண்டும் என்று என்ன? அது என்ன என்னோட ஒப்பிட்டு பார்த்து யார் என்னை தரம் தாழ்த்தி விட போகிறார்கள்? இந்த புரிதல், இதுவும் ஒரு ஞானம்தான். வைராகியமும் ஒரு ஞானம்தான். நான் நானாக இருக்க போகிறேன், ஒப்பிடுவதற்கெல்லாம் தயாராக இல்லை, இதுவும் ஒரு ஞானம்தான். இந்த ஞானத்தால் தான் இதை போக்க முடியும், இந்த துளி வைராகியத்தால தான் இதை போக்க முடியும் என்பதை இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபை மாற்றிக் கொள்ளுகள் சொல்லுகிற யாரும் சொல்ல மாட்டார்கள். ஏன்? இவர்கள் தானே இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தினதே. இந்த லோகத்தில் குளோபலைசேஷன் பேர் வந்து எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் வைத்துக்கொண்டு அது ஏதோ ஒரே நேர்கோடு, இதுதான் எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் நாம முடிவு பண்ணிக்கொண்டு அதற்காக உழை என்று உழைக்க வேண்டும். கண்டிப்பா உழைக்க வேண்டும். அது வெறும் எக்கனாமிக்ஸுக்காக மட்டும் உழைத்தால் ஸ்ட்ரெஸ் தான் வரும். சமுதாயத்துக்காக, சம்பிரதாயத்துக்காக, குடும்பத்துக்காக, நண்பர்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, பொருளாதாரத்துக்காகவும் என்று இப்படி பன்முகமாக நாம் உழைத்தால் ஸ்ட்ரெஸ் வராது, சந்தோஷமாக இருக்கும். அதனால் முதலில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மாற்றிக் கொள்ளுங்கள்னு சொல்லுபவர்கள் ஏன் அதற்கு வழி சொல்ல மறுக்கிறார்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சொல்ல முடியாது. அதற்கு வழி ஆன்மீகத்தில் தான் கிடைக்கும். அது யோகமோ, தியானமோ, பொதுநல தொண்டோ, எதுவாக இருந்தாலும் பாவம், புண்ணியம், பகவான், தர்மம், தானம், இந்த அடிப்படை தெரியாமல் எப்படி இதை செய்வதற்கு வரும்? அதனால் எங்கோ இதற்கெல்லாம் விடை தேட வேண்டாம். இங்குதான் இருக்கிறது, நம்ம பாரதத்தில், நம்ம நாட்டில் தான் விடை இருக்கிறது. ஆனால் சற்று அதற்கு என்னுடைய வேகமான ஓட்டத்தை நின்று நிதானித்து சிந்தித்தால் தான் முடியும். இல்லை என்றால் அப்படியே மென்டல் ஹெல்த்தினுடைய சதவிகிதம் ஆறாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அது கூடிக்கொண்டு போகும். எல்லாரும் பேசுவோம், கடைசியில் என்ன செய்வதென்றே தெரியாது இருக்கும். மனம் தைரியமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், ஞானமும் வைராகியமும் பக்தியும் இருக்குமானால் இது நேர்பது. அதை எப்படி செயல்படுத்த வேணுங்கிறதை எவ்வளவு வேண்டுமானாலும் விளக்கலாம். ஆனால் இந்த பதிலை சொல்லுவார்களான்னு பார்த்தால், யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை மாற்றிக் கொள்ளுங்கோள்னு சொல்லுகிறார்களோ அவர்கள் இந்த பதிலையும் சேர்த்து சொல்ல ஆரம்பித்தால் பிராபலத்தை மட்டும் சொல்லாமல் சொல்யூஷனோடு சேர்த்ததாக இருக்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.